கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நான் பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனைவரும் அறிந்தவர். நான் அந்த சந்தர்ப்பத்திலே அமைச்சு பதவியை ஏற்றிருந்த பேரியல் அஷ்ரப் அவர்களோடு கூட இது சம்பந்தமான விடயங்களை கேட்டறிந்தேன். யார் உண்மையிலே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை கிடைக்காமல் இருப்பதற்காக தெற்குள்ள இனவாதிகளை தூண்டி அங்கு போராட்டங்களை மேற்கொண்டு அதற்கு தடையாக இருந்தார்கள். எனவே எப்போதும் அரசியல் செய்கின்ற போது மீண்டும் அந்த வீட்டு திட்டத்தை பற்றி இந்த அரசாங்கம் பல்வேறு இடங்களில் கதைத்து நியாயமாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு சென்றடைந்தால் மீண்டும் தனக்கு அரசியல் செய்ய முடியாதோ என்ற அச்சத்தின் காரணமாக அதற்கு மீண்டும் இனவாத ரீதியாக சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தில் எப்போதும் அரசியல் காவலர்களாக தலைவர்களாக காட்டிக்கொண்டு சமூகத்தை எப்போதும் பிழையான இடத்துக்கு பிழையான முறையிலே நடைமுறைப்படுத்தி சமூகத்தைக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் கிடைக்க பெறாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று இன்று நான் உறுப்பாக இருக்கக்கூடிய எனது அமைச்சு, குறிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்கள அலுவலர்கள் அமைச்சு, நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். பொதுவாக பள்ளிவாயல்கள் என்பது அரசியல் சார்ந்திருக்க கூடாது. ஆனால் துரைஷ்டோஷமாக அரசியல்வாதிகள் அவர்களுடைய பலத்தை பயன்படுத்த மதஸ்தலங்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு கேடுகட்ட நிலையிலே காணப்பட்ட. எனவே அதனை கண்டிப்பாக இந்த ஆட்சியினூடாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என கூறிவிடுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.